வாங்கப்பா இந்த அரிசி உமியை வச்சு எப்படி நம்ம ரோஸ் செடிக்கு சாயில் ப்ரிப்பேர் பண்ணலாங்கள பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அரிசி உமி அதை எப்படி நான் மக்க வச்சேன்னு லைட்டாக காட்டிடுறேன். இது வந்து ஓடபிள்யூடிசி, நான் வந்து வேஸ்ட் டீகம்போசர் வச்சுருக்கேன். இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்கள், இதை அதை ஊற்றி தான் இதை மக்க வச்சுருக்கேன். அரிசி உமியை வந்து நான் ஓடபிள்யூடிசி ஊற்றி தான் நல்லா மக்க வச்சுருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட இது ஒரு 2 மாதம் இருக்கும். இதுக்கு ஒரு வீடியோவே இருக்குது உங்களுக்கு, ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அரிசி உமியை எப்படி மக்க வைப்பது அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது, ஃபுல்லாக டீட்டெயில்டாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் அன்றைக்கி காட்டும் போது இந்த மாதிரி காட்டியிருக்கேன் பாருங்கள் அது எப்படி மக்கி இருக்குன்னு. ஸோ அரிசி உமியை அப்படியே நீங்கள் செடிகளுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுப்பா, நல்லா இந்த மாதிரி டீகம்போஸ் பண்ணிடணும். ஸோ நாங்கள் இந்த மாதிரி எங்களோட செடிகளுக்கு அடுத்த ஆடிப்பட்டத்துக்கு காய்கறி செடிக்கோ ரோஸ் செடிக்கோ எல்லாத்துக்குமே நாங்கள் முதல்ல இதெல்லாம் ஆட்டு உரம் நாங்கள் மிக்ஸ் பண்ணி டீகம்போஸ் பண்ண வச்சுருக்கோம். அப்புறம் வெர்மி கம்போஸ்ட்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து முதலே நம்ம வந்து இந்த வெயில் காலத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து மழை காலத்தில் உங்களுக்கு செடி நடுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து நான் டீகம்போஸ் பண்ணிருக்கேன். 15 டேஸ்க்கு ஒன்ஸ் என்ன செய்வேன்னா, திருப்பி அதை கொஞ்சம் ஈரம் காஞ்சிருச்சு அப்படின்னா நான் திருப்பி கொஞ்சம் WDCயை வந்து நான் லேசாக தெளிச்சிருவேன். இப்படி தான்ப்பா நான் மக்க வைக்கிறேன். உங்களுக்கு அந்த வீடியோவில் போய் பாருங்கள் எப்படி நான் மக்க வச்சுருக்கேன்னு காட்டியிருப்பேன். ஸோ இதில் என்ன நான் எடுத்திருக்கேன்னா 80% அரிசி உமியும் 20% உரம். இதில் மண்புழு உரமும் எடுத்திருக்கேன் 20%, சிலது ஆட்டு உரமும் எடுத்திருக்கேன். எந்த உரம் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். 80-20 அது ரேஷியோ வந்து 80% அரிசி உமி, 20% வந்து நீங்கள் கம்போஸ்ட். ஸோ இந்த கம்போஸ்ட்டில் என்ன இருக்கும், நைட்ரஜன் நிறையா இருக்கும். இந்த நைட்ரஜன் என்ன செய்யும், டீகம்போஸ் பண்ணும். நைட்ரஜன் வந்து எந்த பொருளையும் டீகம்போஸ் பண்ணிவிடும். அதோடு நம்ம இந்த OWDC டீகம்போசர் வந்து தெளிக்கிறோம், சீக்கிரம் மக்கிரும். உங்களுக்கு எந்த பொருளையும் இது வந்து சீக்கிரம் மக்க வச்சிடணும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு கார்டனுன்னு இருந்தால் நம்ம கையில் வந்து இந்த வேஸ்ட் டீகம்போசர் மஸ்ட்டுப்பா, எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். உங்களோட காய்கறி ஏதாவது நீங்கள் எல்லாத்தையும் மக்க வைக்கிறதுக்கு, வேஸ்ட் காய்கறி எல்லாத்தையுமே நம்ம கம்போஸ்ட்டாக ரெடி பண்ணுறதுக்கு இது ஒரு 150 ரூபா தான். ஒரு பாட்டில் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெல்லம் மட்டும் இருந்தால் போதும், நமக்கு ஒரு செலவும் இல்லை. நீங்கள் ஒரு இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். உங்கள் செடிகள் கூட 1:10 வந்து ஸ்ப்ரே பண்ணலாம், செடிகளுக்கு ஊற்றலாம், நல்ல எஃபெக்ட் இருக்கும். ஸோ நான் அதை வச்சு தான் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறேன். இது ஒரு ஆட்டு உரம். இதை கூட பாருங்கள் பொட்டணங்கட்டி வேஸ்ட் டீகம்போஸில் ஊற வச்சுருக்கேன். இதை ஒரு 10 நாள் ஊற வச்சா நல்லா மக்கிரும். நம்மளால் அந்த ஆட்டு உரத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், தூள் ஆக்க முடியாது. மக்கினதுக்கப்புறம் இதை எடுத்து நாங்கள் லேசாக காய போட்டால் தூளாக ஆகிடும். ஸோ நம்ம எப்படி பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நேற்று ஜலிச்ச செம்மண் கொஞ்சம் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மண் வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மக்குன உமியை வச்சுருக்கேன். போன் மீல், நீம் அதாவது வேப்பம் புண்ணாக்கு, மைக்கோரைஸா வச்சுருக்கேன், ட்ரைகோடர்மா வெர்டி வச்சுருக்கேன். இது வந்து ஆர்கானிக்கு. ஸோ உங்களுக்கு இந்த 4 தேவைப்படும் உங்களுக்கு இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அது ட்ரைகோடர்மா வெர்டி. ஸோ இப்போ எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பாருங்கள் நீங்கள். அதாவது 8 பங்கு வந்து இந்த இதை எடுத்துக்கிறேன் நான் மக்குனது. இதில் உரம் எதுவும் நான் போட போகிறதில்ல, ஏன்னா ஆல்ரெடி உரம் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம மக்க வச்சுருக்கோம். சரி, இதுவே வந்து உரம் தான், நம்ம எதுவுமே தேவையில்லை. ஒரு 8 பங்கு நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 பங்கு மண் சேர்த்துக்கிடலாம். ஒரு கிரிப்புக்காக மண்ணை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ட்ரைகோடர்மா ஒரு 2 ஸ்பூனு, மைக்கோரைஸா ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் போன் மீலு, வேப்பம் புண்ணாக்கு எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணி உடனே கூட நீங்கள் நடலாம். இது ஆல்ரெடி வந்து அந்த உரம் வந்து மக்கி இருக்குது உங்களுக்கு, அதாவது உமியோடு மக்குனனால எந்த ஒரு ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆகாது இனிமேல். ஸோ நம்ம என்ன செய்கிறோம், நம்ம டைரெக்டாகவே செடி நடலாம். பட் நான் இன்னும் 2 நாள் கழித்து உங்களுக்கு எப்படி நடணுங்கிறத காட்டிடுறேன். இப்போது மண் போடுறேன் ஒரு 2. நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டு தோட்டத்து மண் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மண் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நைஸாக பார்த்துக்கோங்க, அதில் குப்பை எல்லாம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நான் வந்து போன் மீல் எடுத்துக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் போன் மீல் எடுத்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு பாஸ்பரஸு, கால்சியம் சத்து இருக்க போன் மீல் மஸ்ட்டு. நம்ம ரோஸ் செடிக்கு நம்ம போட்டுக்கலாம். இந்த இடத்துல போன் மீலுக்கு பதிலாக நீங்கள் ராக் பாஸ்பேட் வந்து 4 ஸ்பூனுக்கு பதிலாக 2 ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, ஏற்கனவே ஒருத்தவங்க கேட்டிருக்கீங்க ராக் பாஸ்பேட் எப்படி யூஸ் பண்ணணும். ஸோ போன் மீலுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் ராக் பாஸ்பேட். ஸோ வேப்பம் புண்ணாக்கும் போட்டுட்டேன் 4 ஸ்பூன்.
இப்போ ட்ரைகோடர்மா விரிடி வந்து இது ஒரு ஃபங்கிசைடு, ஆர்கானிக் ஃபங்கிசைடு. இது ஒரு 2 ஸ்பூனு போட்டுடுறேன். நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நீங்கள் மண்ணோட அதை மிக்ஸ் பண்ணிடலாம். மைக்கோரைஸா 1 ஸ்பூனை போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கலந்துட்டு நீங்கள் ஈர பதமாக வைக்கணும். நீங்கள் அப்படியே ட்ரையாக பாருங்கள், 1 ஸ்பூன் போட்டேன். 1 ஸ்பூன் ஒரு 5 கிராம் இருக்கும் டோட்டலாக. நீங்கள் ஒரு பதமாக வச்சுக்கிறணும். இப்போ நம்ம பதமாக வைக்கிறதுக்கு தண்ணி கூட தெளிச்சுக்கிறலாம். இல்லைன்னா தண்ணி வெல்லம் இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணியில் கரைச்சி அதை கூட நீங்கள் போடலாம். நல்லா நுண்ணுயிர் பெருகும். எதுவுமே இல்லைன்னா இந்த WDC வச்சுருந்தேன். WDC ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் அதை வந்து நீங்கள் தெளித்து மூடி வச்சுருங்க. ஒரு 2 நாள் கழித்து நீங்கள் பாட் பண்ணலாம். உடனே பண்ணணும்னாலும் பண்ணலாம், ஒரு இஷ்யூஸ் கிடையாதுப்பா. நான் ஆல்ரெடி இது டீகம்போஸ் ஆன மெட்டீரியல் தான். இதுலேருந்து எந்த ஒரு ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ இது வந்து ஏன் இதை வந்து நம்ம அரிசி உமி ஆல்டர்னேட், இது வந்து ஃபங்கிசைடு பாருங்கள். கெமிக்கலுக்கு நீங்கள் மைக்கோரைஸாவும் ட்ரைகோடர்மா யூஸ் பண்ணலை அப்படின்னா ஒரு ஃபங்கிசைடு, சாஃபோ பவஸ்டினோ ஏதாவது ஒரு ஃபங்கிசைடு கொஞ்சம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம்ப்பா. நீங்கள் அது வேண்டான்னா இதை மிக்ஸ் பண்ணலாம். இது வந்து பெவஸ்டின் ஃபங்கிசைடு நான் வச்சுருக்கேன். இப்படி தான் நீங்கள் வந்து செடி நடணும். இன்னொன்று, இந்த உமி வந்து என்னென்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபார் கொக்கோபிட். கொக்கோபிட்டுக்கு பதிலாக உமி யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஏரியாக இருக்கும், போரஸாக இருக்கும், வேர் ஈஸியாக உங்களுக்கு இப்போ கொக்கோபிட் வந்து கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அதை வாங்கி அதை கழுவி அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு உமி உங்களுக்கு எது ஈஸியாக கிடைக்குதோ நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு உமி உங்கள் பக்கத்தில் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது, எனக்கு சீப்பாக இருக்குன்னா நீங்கள் உமி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மெயினாக ரோசஸ்க்கு என்ன வேணுன்னா மாய்ஸ்சர் லெவல். உங்களுக்கு இதில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா, இது நான் WDCயை லேசாக தெளிச்சிடுறேன் பதமாக இருக்கிறதுக்காக. மாய்ஸ்சர் எப்பயுமே இருக்கணும், ஈரப்பதம் இருக்கணும், தண்ணி தேங்கக்கூடாது. உமியில் ஒரு பொட்டு தண்ணி தேங்காது உங்களுக்கு, நல்லா பதமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லா செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம். நாட் ஒன்லி ஃபார் ரோஸ், உங்களுக்கு வந்து காய்கறி செடிக்கு யூஸ் பண்ணலாம், பழச்செடிக்கு யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்குமே இந்த உமி யூஸ் பண்ணலாம். எனக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் இந்த உமி. நான் ரீசண்டாக என்னோடய நிறைய செடியை உமிக்கு மாற்றிருக்கேன். என்னோடய பழச்செடிகளோ சரி, மல்லிகைப்பூ செடி, செம்பருத்தி. ஏன்னா மாடியில் வந்து எங்களுக்கு வெயிட் ஜாஸ்தி, நிறையா வெயிட் ஏற்றி எங்களால் தூக்க முடியல. ஸோ அதனால தான் நான் வந்து என்ன செய்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வெயிட்லெஸ்ன்னு நாங்கள் சர்ச் பண்ணி ஒன்றொன்னா நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி எங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நாங்கள் சூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க. அதாவது ஃபுல்லாக மூடாமல் காத்தோட்டம் வேணும் அதுக்கு. ஏன்னா அதெல்லாம் உயிர் இருக்குது, அந்த நுண்ணுயிர் இருக்குது. சும்மா ஒரு காட்டன் கிளாத் வச்சு மூடலாம். இல்லைனா இது மாதிரி ஒரு ஏதாவது பிளாஸ்டிக் டப்பா வச்சு காற்று போகிற மாதிரி மூடி வச்சுருங்க. இன்னும் 2 நாளில் இதில் எப்படி பாட் பண்ணுறதை காமிக்கிறேன். ஸோ இது ஒரு சப்போட்டா செடி பாருங்கள். இப்போ ரீசெண்டாக இதை ரீபாட் பண்ணோம் நாங்கள். அதாவது ஜனவரியில் ஃபுல்லாகவே நாங்கள் உமியில் மாற்றினோம். மண்ணே மிக்ஸ் பண்ணலை. ஆல்ரெடி அந்த சப்போட்டாவில் இருந்த மண் அந்த பாண்டில் அப்படியே நாங்கள் எடுத்து உமிக்கு மாற்றினோம். எங்களுக்கே ஆச்சரியம், அவ்வளோ வேர் இருக்குது இதில். வேர் அது முதல்லாம் அந்தளவுக்கு வேர் இல்லை. இப்போ நிறையா வேர் வருது, காய் பிடிச்சிருச்சு. உடனே வந்து ரிசல்ட் வந்து நல்லா இருக்குது எங்களுக்கு. ஸோ நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், மேக்ஸிமம் வந்து நல்லா. அதனால தான் நாங்கள் உமி நிறையா வந்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு 3 மூட்டை உமி, 3 மூட்டையும் சேர்த்து எங்களுக்கு 400 ரூபா தான் வந்துச்சு. ரொம்ப சீப்பாக தான் இருந்துச்சு. உமி எங்கே கிடைக்கும்னு கேட்குறீங்க. நீங்கள் ரைஸ் மில் அந்த அரிசி அரவை மில்லில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சீப்பாகவே தராங்க. ரொம்பலாம் காஸ்ட்லி கிடையாது. ஸோ நீங்கள் அதை வாங்கி நீங்கள் டீகம்போஸ் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக ஏதாவது இதில் டீகம்போஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் ஃபார் கொக்கோபீட்டுக்கு பதிலாக உமி யூஸ் பண்ணலாம். நமக்கு வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதே மாதிரி நம்ம தூக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது வேர் வந்து ஈஸியாக உங்களுக்கு பரவும். பாருங்கள், இந்த சில ரோஸ் செடிக்கெல்லாம் டாப்அப் பண்ணேன் நான். உங்களுக்கு ரூட் பாண்டாக இருக்குன்னு என்னால் இப்போ ரீபாட் பண்ண முடியல. ஸோ நான் அந்த உமி கலந்த மண்ணை மேலே டாப்அப் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாவே தான் இருக்குது, எனக்கு ரிசல்ட்டு நல்லா வளருது செடி. ஸோ இதுதான்ப்பா உமியில் வந்து நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணி வளர்க்கணும், உமியை எப்படி மக்க வைக்கணும். டீட்டெயில் வீடியோ வந்து உங்களுக்கு இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட அந்த வீடியோ காட்டுறேன், உங்களுக்கு போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு போயிடலாம். நேற்று சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கீங்க, மஸ்டர்ட் கேக் ஃபெர்டிலைசர் நேற்று நான் கொடுத்தேன், அதுக்கப்புறம் நான் என்ன செய்யட்டும்னு கேட்குறீங்க. சம்மரில் மஸ்டர்ட் கேக் ஃபெர்டிலைசர் கொடுக்கக்கூடாதுப்பா.
இது பாருங்கள், பூ கூட சில பேர் கேட்டிருக்கீங்க, சின்ன சின்னதாக வருது. ஸோ இந்த சம்மரில் பூ சின்னதாக தான் வரும்ப்பா. கிளைமேட்டு ரோஸுக்கு கிளைமேட் கிடையாது இது. இது வந்து மல்லிகை பூக்கு. ஸோ ரோஸஸ் சின்னதாக வந்தால் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கிளைமேட் நல்லா ஆயிடுச்சு. எனக்கு கூட தான் நிறைய குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ ரோஸை நீங்கள் வளரவே விடாதீங்க, பூவை பூக்க விடாதீங்க. இந்த பூவை எடுத்துருங்க, கிள்ளிருங்க. நீங்கள் அந்த இடத்துல ஒரு தளிர் வரும், உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இலைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பாருங்கள் பூ எப்படி இருக்குன்னு, எனக்கு கூட தான் அப்படி இருக்குது. அதனால் நீங்கள் வாட்டுக்கு உரத்தை நிறையா கொடுக்குறேன், பூ பெருசாகணும்னு நினைக்காதீங்க. பூ பெருசாக ஆகாது. கண்டிப்பாக வந்து பூ சின்னதாக தான் வரும். ஏன்னா அந்த வெயிலுக்கு அதனால் விரிக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மஸ்டர்ட் கேக் ஃபெர்டிலைசர் இந்த சம்மரில் கொடுக்கக்கூடாதுப்பா. நம்ம கடலை புண்ணாக்கு கொடுக்கலாம், அது ஒரு கூலிங்கு. ஆனால் கடுகு புண்ணாக்கு எப்போ கொடுக்கணும்னா, நம்ம மழை காலத்தில் தான்ப்பா கடுகு புண்ணாக்கு கொடுக்கணும். இப்போ வந்து கடுகு புண்ணாக்கு உரம் வந்து கொடுக்கக்கூடாது, அது ரொம்ப ஹீட்டு. ஸோ இந்த மல்லிகைப்பூ பாருங்கள், நான் கூட ஃபுல்லாக இப்போ ட்ரிம் பண்ணேன். ஒரு முந்தா நேற்று தான் ட்ரிம் பண்ணேன். அதுக்கு ஃபுல்லாக இந்த உமி தான் டாப்அப் பண்ணியிருக்கேன். எல்லாமே இந்த உமி கொடுத்துருக்கேன். இதோட க்ரோத்தை நான் அப்டேட் பண்ணுறேன், எப்படி வருதுங்கிறது எல்லாமே நான் டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். அப்புறம் நேற்று கேட்டிருக்கீங்க, கவுடங் மேன்யூர் ஏன் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலை அப்படின்னு கூட கேட்டிருக்கீங்க. கவுடங் மேன்யூர் தாராளமாக கொடுக்கலாம்ப்பா. எந்த கம்போஸ்ட் வேணாலும் நீங்கள் சாயில் மிக்ஸ் பண்ண சொன்னேன். நீங்கள் கவுடங் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா டீகம்போஸ் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த உமியில் இந்த செடியோட வளர்ச்சியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் இன்னொன்று கேட்டிருக்கீங்க, நான் க்ரீன் நட்டு போடலாமா, பூ சிறுசாக இருக்குது, 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நான் டிஏபி கொடுக்குறேன், எக்ஸோடஸ் எல்லாமே கொடுக்குறேன், பூ சிறுசாக இருக்கும். அதுவும் அதே கொஸ்டின் தான். க்ரீன் நட் தாராளமாக போடலாம்ப்பா, வெயில் ரொம்ப அடிக்குது. இந்த ஒரு மாதம் நம்ம மே ஃபுல்லாகவே க்ரீன் நட் போட்டுடலாம். அதே மாதிரி டிஏபின்னு 15 டேஸ் ஒன்ஸ்க்கு தாராளமாக கொடுக்கலாம். எக்ஸோடஸ் வந்து இன்செக்டிசைடு, அதை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகலாம். பயோவிட்டா எக்ஸும் கொடுக்கலாம். சாஃபும் வந்து 15 டேஸ்க்கு ஒன்ஸு ஸ்ப்ரே பண்ணலாம். மீனமிலமும் ஸ்ப்ரே பண்ணலாம். இதெல்லாம் பண்ணலாம். பூ வந்து சிறுசாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க, கிளைமேட் நல்லா ஆயிடுச்சுன்னா பூ தானாக பெருசாக வந்துடும். ஸோ நம்ம இப்படி தான்ப்பா ரோசஸை பார்த்து பார்த்து வளர்க்கணும். உங்களுக்கு இன்றைக்கி வந்து நான் அரிசி உமியை பற்றி சொல்லிட்டேன். நேற்று வந்து ஒரு ரெட் சாயிலும் உங்களுக்கு கம்போஸ்ட்டை பற்றி ஒரு சாயில் மீடியா சொல்லியிருக்கேன். நாளைக்கு வெறும் மணல் வச்சு ஒரு இருக்குது, மணல் வச்சு நம்ம வந்து நாளைக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் பாருங்கள், இந்த செடியெல்லாம் வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மணல் இதெல்லாம் முடிச்சுட்டு சாயில் மீடியாவுக்கு அதுக்கப்புறம் எப்படி பாட் பண்ணுறதுன்னு 1-2 காமிச்சிடுறேன் உங்களுக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஷெட்யூல் ஒன்று எப்படிங்கிறது ஒன்ஸ் அகெயின் சொல்லிடுறேன். நீட்டாக எல்லாமே போட்டு நான் அந்த சீரீஸ் மாதிரி உங்களுக்கு வந்து ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துட்றேன். நீங்கள் எப்போ வேணால் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. நீங்கள் பழசெல்லாம் தேட முடியலன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ நான் இதை எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் போட்டுறேன். அப்புறம் நம்ம கொக்கோ பீட் அதெல்லாம் நம்ம போகலாம். நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருக்காங்க, இந்த சம்மரில் நீங்கள் கொஞ்சம் டிப்ஸு சொல்லலாம், செடியை வந்து நீங்கள் சம்மரில் எப்படியெல்லாம் நம்ம பார்த்துக்கணும், அந்த மாதிரியெல்லாம் டிப்ஸ் சொல்லுங்கன்னா. ஆல்ரெடி சித்திரை மாதத்தில் எப்படி நம்ம செடியெல்லாம் பார்த்துக்கணுன்னு ஒரு டிப்ஸு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கம்ப்ளீட்டாக. ஸோ இப்போ நிறைய பேர் புதுசாக வந்திருப்பீங்க, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த சீரீஸ் முடியட்டுப்பா, சாயில் சீரீஸ் முடிஞ்சதுமே இந்த வீக் ஃபுல்லாக முடிச்சிடுறேன். முடித்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு அந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டுடலாம். வெயில் காலத்தில் எப்படிங்கிறது, அந்த அக்னி நட்சத்திர டைமில் எப்படியெல்லாம் நம்ம செடியை பாதுகாக்கணுங்கிறத போட்டுருவோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொக்கோபீட்டோட சீரீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கேளுங்கப்பா. என்னால் என்ன முடியுமோ நான் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். என்னால் கமெண்ட்டில் சொல்ல முடியலன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோவில் டீட்டெயில்டாக நான் எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். பாருங்கள், இந்த பூவெல்லாம் நான் வந்து என்ன செய்கிறேன், எதையுமே நான் வந்து இந்த பூவை வந்து விடுறதில்ல, எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ காரணம் என்னென்னா, பூ கண்டிப்பாக பெருசாக வராது உங்களுக்கு. நீங்கள் அந்த பூ பெருசாக வரலன்னு கவலைப்படாதீங்க. பூ கண்டிப்பாக பெருசாக வராது. ஏன்னா அதுக்கு கிளைமேட் வந்து ஒத்துழைக்காது. நீங்கள் அந்த கட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அழகாக ஒரு தளிர் வரும். அந்த தளிர் உங்களுக்கு பெனிஃபிட் தான். தளிர் எவ்வளோ வருதோ இலை வரும். இலை எவ்வளோ வருதோ உங்களுக்கு வந்து அந்த இலை நிறைய இருந்தால் அது சமைக்கும், அந்த செடி சமைக்கும், உங்களுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும், செடி ஆரோக்கியமாக இருக்கும். பூவுக்கு போய் எல்லா ஸ்ட்ரென்த்தும் கொடுத்துருச்சுன்னா செடி சோர்ந்து போயிடும். ஸோ பூக்கு ஆசைப்படாதீங்க. கண்டிப்பாக பூ எவ்வளோ பூ இருக்கோ எல்லா பூவையும் நீங்கள் இப்போது வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. உங்களுக்கு பூ கட் பண்ண இடத்துலலாம் கண்டிப்பாக வந்து தளிர் வரும், செடி ஆரோக்கியமாக இருந்தால். நீங்கள் ஷெட்யூலெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கப்பா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.